பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். குடும்பமா எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இந்த நாள்ல கூட உங்க குடும்பத்தோட சேர்ந்து நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தினரும் பாதுகாப்பா இருக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாள்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு சொன்னபோது ஆவியானவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தி, என் ஜனங்கள் என் மக்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்றத குறித்து தான் ஆண்டவர் பேசினார். அதை குறித்து தான் உங்களோட பேசி ஜெபிக்க போகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது 9வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். நல்ல கவனிங்க. கலாத்தியர் 3, 7, 9 வசனங்கள். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த 2 வசனங்களை கவனமாய் வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு. யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளைகள் ஆகிறாங்களோ அவங்க தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், விசுவாச மார்க்கத்தார்கள். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதித்தார். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு என்பதைத்தான் புதிய ஏற்பாட்டிலேயே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ யார் யார் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆகிறோமோ அவங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே அவர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அப்படி ஆசீர்வதிக்கிறார். அதுதான் தேவனுடைய இருதயத்தின் விருப்பம். நான் அன்றைக்கு ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தேனோ இன்றைக்கு அதே மாதிரி என் ஜனத்தை, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்பதுதான் தேவனுடைய காரியம். ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? அதுல ஒரு வேத வசனம் என்னை ரொம்ப கவர்ந்து கொண்ட வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசீர்வதித்து வந்தார். அதாவது ஒரு பூரண ஆசீர்வாதம், ஒரு பரிபூரண ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்பது வெறும் உலக ஆசீர்வாதம் அல்ல. முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். அவர் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். தேவனுடைய குரலை கேட்டார். ஆண்டவர் அவரோடு பேசினார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நல்ல சரீர சுகம். ஆண்டவர் அவருக்கு நல்ல சரீர சுகம். வயதான காலத்தில் இப்போ யுத்தம் பண்ணி அவர் ஜெயித்து கொண்டு வருகிறார். நல்ல சரீர சுக பலன், அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல குடும்பம், மனைவி, குழந்தை, நல்ல ஒரு ஆசீர்வாதம். வேலையாட்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு குறைவும் இல்லை. ஒரு பரிபூரண ஆசீர்வாதம். அத வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். இதே மாதிரி தான் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் ஜனங்கள், என் பிள்ளைகள், என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு என்னை ஏற்றுக்கொண்ட என் ஜனங்களை நான் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தேனோ அதே மாதிரி பரிபூரணமாய் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க குடும்பம் அப்படி ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் சொல்லுவாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ இருக்கிற பிரதர், ஏதோ பிஸ்னஸ் இப்படி நடக்குது, இந்த பக்கம் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பக்கம் நல்லா இருக்குது, ரெண்டையுமே சொல்லுவார்கள். அதாவது ஆசீர்வாதம் சொல்லுவாங்க, பிரச்சனையும் சொல்லுவாங்க. சிலர் தான் சொல்லுவாங்க, ஆண்டவர்களை நல்லா வச்சிருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை பிரதர், நல்ல வீடு தந்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க,
நல்ல சர்ச்சை, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, எந்த குறையும் இல்லை, எங்கள் ஆண்டவர் மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி தான் சொல்லணும். அதுதான் ஒரு பூரணமான ஆசீர்வாதம். அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் எங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அந்த மாதிரி சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் வாழணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்கள் தெருவில் உள்ளவங்க, கிராமத்தில் உள்ளவங்க, மற்றவங்க பார்வையில் இவங்களுக்கு என்னப்பா ஒரு குறையும் இல்லை, எப்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் ஒரு நாள் சண்டை வந்ததில்லை, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டார் உங்களை பார்த்து சொல்லணும், எதிர் வீட்டார் உங்களை பார்த்து சொல்லணும், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க சொல்லணும், எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. என்ன காரணம்? ஆண்டவர்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் தருவார். ஆடம்பரமான வாழ்க்கை தர மாட்டார், அவசியமானதை எல்லாம் தருவார். ஒரு வீடு அவசியம், ஆண்டவர் தருவார். வேலைக்கு போறீங்க, ஒரு வாகனம் அவசியம், ஆண்டவர் தருவார். பிள்ளைகள் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கணும், ஆண்டவர் வழி தரப்பார். உங்களை ஒரு கஷ்டம் இல்லாமல் அனுதின வாழ்க்கைக்கு தேவையானதை சந்தித்து ஒரு குறைவில்லாத ஆசீர்வாதம். இது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்கு சிலுவையில் அவர் தன்னை பலியாய் கொடுத்தார். நம் ஆசீர்வதிக்க நம்முடைய சாபங்களை சுமந்து முடித்தார். நம்முடைய தரித்திரம், வறுமை, வியாதி எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்குத்தான் சிலுவையிலே அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். அப்ப நீங்க ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். நீங்க எப்பவும் மகிழ்ச்சியா சொல்லணும், ஆண்டவர் எங்களை குறைவில்லாமல் வச்சிருக்கிறார், ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், எங்களை நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இதை பார்க்கிற புறஜாதி மக்கள் எப்படிங்க நீங்க மட்டும் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? இயேசு எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், உங்களுக்கும் தருவார் என்று இயேசுவை நீங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் உங்க வாழ்க்கையில நீங்க சரியா உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒழுங்கான வேத வாசிப்பு, ஒழுங்கான குடும்ப ஜெபம், விசுவாசம் இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உண்மையில் இந்த உலகத்தின் எந்த பிரச்சனையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, எந்த குறைவும் உங்களை தாக்க முடியாது. பிரச்சனை வரும், நீங்கள் மேற்கொண்டு போயிடுவீங்க. போராட்டம் வர்ற மாதிரி இருக்கும், நீங்கள் ஜெயம் எடுத்து போயிடுவீங்க. ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க, குறைவுபட மாட்டீங்க. கடன் பிரச்சனைன்னு சிக்கி கொள்ள மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிங்க. நீங்கள் கடன் பிரச்சனை முழுமையாக விடுதலை அடையணும். அந்தந்த மாதம் எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். எங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு, வருமானம் தந்திருக்கிறாரு, பிஸ்னஸ் தந்திருக்கிறாரு, எங்களை குறைவில்லாமல் நடத்துகிறார். அந்த மாதிரி ஒரு சாட்சியான ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்க ஆசீர்வாதமாய் வாழும் பொழுது இயேசுவின் நாமம் மகிமைப்படும். இல்லை நீங்க ஒரே கடன், வட்டிக்கே போகுது இப்படி சொல்லுங்க. அப்ப என்ன நீங்க சர்ச்சுக்கு போறேன்றீங்க, ஜெபெல்லாம் பண்றோன்றீங்க, இயேசுன்றீங்க, பிறகு ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா இயேசுக்கு அவமானம் தானே. அப்ப அந்த மாதிரி இருக்கணும். நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பூரண பிளஸ்ஸிங்கோட இருக்கணும். அதற்கு ஆண்டவுடைய சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். நம்ம எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும். ஒரு பொருளை வாங்கினாலும் தேவ சித்தத்தின்படி வாங்கணும். அவசியம் இல்லாத வாங்கி கடன் பிரச்சனையாகி ஆண்டவருக்கு ஒரு இழுக்க கொண்டு வந்துடக்கூடாது. அப்போ நம்ம கரெக்டான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்தா ஆண்டவர் நம்ம ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பாராம். அதன் மூலமா உங்க தெருவில் இயேசு மகிமைப்படுவார், உங்க கிராமத்துல இயேசு மகிமைப்படுவார். நீங்க வேலை செய்யற இடத்துல மற்றவங்க மூலமா இயேசு கிறிஸ்துவின் நாம உங்க மூலமா மகிமைப்படும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்குது? சொந்த வீடு இல்லையா, அல்லது சொந்த நிரந்தர வருமானம் இல்லையா, அல்லது கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்ம ஜெபிக்க போற ஆண்டவரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும். இனிமே உடைய பிள்ளைகள் இந்த கடன் பிரச்சனை, குறைவு, வட்டிக்கு கொடுக்கறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பூரண ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கணும்.
அவங்க வீட்டில் ஒரு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, பிள்ளைகள் நல்ல ஞானமுள்ள பிள்ளைகள், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள், ஆசீர்வாதமான பிள்ளைகள் அப்படின்னு மற்றவங்க சொல்லுகிற மாதிரி எங்கள் குடும்பம் இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை பார்த்து இயேசுவை மற்றவங்க மகிமைப்படுத்தணும். நாங்கள் இயேசுவை நாமத்தை உயர்த்தி காண்பிக்கணும். எங்கள் ஆண்டவர் இயேசுங்களை இப்படி வச்சிருக்கிறாருன்னு நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லணும். எங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. எங்களுக்கு அந்தந்த காரியத்தில் இயேசு எங்களுக்கு அற்புதம் செய்கிறார் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்களா? ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீங்கள் அப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். ஆபிரகாமை போல சகல காரியத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதல்ல அதை விசுவாசிங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நான் எங்க மூலமா நீங்க மகிமைப்படுவதற்காக இந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. ஒரு வியாதி இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, வீண் செலவு இருக்கக்கூடாது, குறைவுகள் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள சண்டை முறுமுறுப்பு எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்ப ஜெபம், ஒரு சந்தோஷமான குடும்பம் எங்களை பூரணமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் நாங்கள் சொல்லணும். அப்படி விரும்புறீங்களா? அதுக்கு நம்ம ஜெபிக்கலாமா? அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது, அவங்க ஆபிரகாமை போல நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு எதுல குறைவோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? முழங்கால் படிடுறீங்களா? உங்க காரியங்களை இன்னைக்கு எழுதி வைத்து ஜெபிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஏதாவது காரியம் இருந்தா உங்களுடைய ஜெப குறிப்புகளை வைத்துக் கொள்ளுங்க. சொந்தமா வீடு வேணும், அல்லது எங்களுக்கு ஒரு பைக் வாங்கணும், அல்லது ஒரு கார் வாங்கணும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், இனிமே கடனே வாங்கக்கூடாது, இந்த வட்டி கடனுக்கெல்லாம் முடிவு வரணும், நாங்கள் வாங்குற சம்பளத்தில் திருப்தியா ஒரு குறைவில்லாமல் மகிழ்ச்சியா வாழணும். எழுதுங்க. இப்போ அதை வைத்து ஜெபிக்க போகிறோம். எங்கள் குடும்பம் உமக்கு சாட்சியாக இருக்கிற குடும்பம், எங்கள் மூலமாக நீங்கள் மகிமைப்படணும், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை மற்றவங்கெல்லாம் அறியும்படிக்கு நாங்கள் வாழணும். அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குற ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல எங்களை எல்லா காரியத்தில் ஆசீர்வதியும். ஜெபிக்கிறீங்களா? என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும், பிஸ்னஸை ஆசீர்வதியும், வேலை ஆசீர்வதியும், ஆபிரகாமை போல ஆசீர்வதியும், நாங்கள் சாட்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஜெபம். ஆண்டவர் அற்புதம் செய்வார் பாருங்க. பூரண ஆசீர்வாதம். அப்படியே நாம் ஜெபிக்கலாம். தகப்பனை, இந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரப்பா. இவங்க உங்க பிள்ளைங்கப்பா. கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீங்க. உங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்க பிள்ளைங்க உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறாங்க. இந்த குடும்பமே உமக்கு சொந்தம். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உமக்கு சொந்தப்பா. இந்த வீட்டு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்க நீர் விரும்புகிறீர். ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்ததை போல இந்த பிள்ளைகளை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதியும், உலக காரியத்தில் ஆசீர்வதியும், சரீரத்தில் சுக பலனை கொடுத்து ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகள் இல்லாத குடும்பமா இந்த பிள்ளைகளை மாற்றும். இவங்க கடன் வாங்கவே கூடாது, இனி வட்டி கொடுக்கவே கூடாது. அதிலிருந்து பூரண விடுதலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. அவங்களுக்கு வருமானத்திற்கு நல்ல வழிகளை உண்டாக்கி கொடுங்கப்பா. எந்தெந்த பகுதியில் குறைவுபட்டு இருக்கிறார்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கப்படட்டும், நிறைவாக்கப்படட்டும். அந்த குறைவுகள் எல்லாம் மாறட்டும். சகல காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த தெருவில், அந்த அபார்ட்மெண்ட்ல, அந்த ஊரில், அவங்க உறவினர்கள் நடுவில், வேலை செய்யறவங்க மத்தியில் இவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தரப்படி ஆசீர்வதிங்க. வீட்டுக்குள்ள சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு மனம், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். நோய்கள் விலகட்டும். எந்த வாதையும் தொடாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எழுப்புதலுக்காக நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளைகள். இந்த குடும்பம் எழுப்புதலுக்காக நீங்க தெரிந்து கொண்ட குடும்பம். இந்த குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். எல்லாரும் ஜெப வீரர்களாய் மாறட்டும். எல்லாரும் உபவாசத்தை ஜெபிக்கிறவங்களா மாறட்டும். தவறாமல் குடும்ப ஜெபம் பண்ண உதவி செய்யும். இந்த வீட்டுக்குள்ள எப்பவும் துதி சத்தம், ஜெப சத்தம் எழும்பட்டும். ஒரு நாளும் சண்டை, முறுமுறுப்பு இந்த
இந்த வீட்டுக்குள்ள காணப்படவே கூடாது. இவங்க எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். ஆண்டவரே, எங்க சபையில எழுப்புதலை உண்டாக்குங்க, எங்க சபையில எங்க மூலமா ஒரு எழுப்புதல் வரட்டும் என்று ஜெபிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். அவங்க போற சர்ச்சில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். அவங்களுடைய சபை மேய்ப்பரை ஆசீர்வதியும், சபை ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் இருக்கிற தெருவில் ஒரு எழுப்புதல் வரட்டும், கிராமத்தில் எழுப்புதல் வரட்டும், அவங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு எழுப்புதல் வரட்டும். இவங்க மூலமா அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எல்லா குடும்பங்களும் உம்மை அறிந்து கொள்ளணும், உம்மை ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். எழுப்புதலுக்காக இந்த பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதோ எங்களுடைய மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் மீது நீர் ஆளுகை செய்யும். அவருடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றாதபடி உம்முடைய திட்டம் அவர் மூலமா எங்களுடைய மாநிலத்தில் நிறைவேற எங்களுடைய முதலமைச்சரை நீர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சொந்த விருப்பத்தை தேசத்தில் நிறைவேற்றாதபடி பரலோகத்தின் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஆவியானவர் அவரை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் மேல நீங்க ஆளுகை செய்யுங்க. 138 கோடி ஜனம் ரட்சிக்கப்படணும், இந்திய மக்கள் ரட்சிக்கப்படணும், எல்லாருமே அறிந்து கொள்ளணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாருக்காக சிலுவையில நீங்க மரித்தீங்களே, உங்களை வெளிப்படுத்துங்க, ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்துவிட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் சாட்சியாயிருந்து எல்லா மக்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டா இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்க தினமும் ஜெபிக்கலாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், பூரண ஆசீர்வாதம் எங்க வீட்டில் உண்டாயிருக்கணும். சாட்சியா இருக்கவும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் சாட்சியா இருக்கணும். நீர் தான் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நாங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்காக எங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரியா? கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.